Hi students, இன்னைக்கு நம்ம class 11 Maths Trigonometry chapterல exercise 3.3ல 6th sum பார்ப்போம் இந்த வீடியோல. Show that sin square pi by 18 plus sin square pi by 9 plus sin square 7 pi by 18 plus sin square 4 pi by 9 is equal to 2. இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மள. இங்கே எதுக்குமே நம்மளால வேல்யூவும் இல்லை, வேல்யூவும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு. இப்போது இந்த sin ஸ்கொயர் பை பை 18 எப்படி எழுதலாம் அப்படின்னா, பைக்கு நமக்கு வேல்யூ தெரியும். sin ஸ்கொயர் 180 டிகிரி பை 18 டிகிரியில் சேஞ்ச் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கே sin ஸ்கொயர் 180 டிகிரி பை 9 sin ஸ்கொயர் 7 into 180 degree by 18 plus sin square 4 into 180 degree by 2. ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. 10 20 10 20. ஓகேவா? இப்போ எப்படி மாறிடும், இது சேஞ்ச் ஆகிடும். sin ஸ்கொயர் 10 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 20 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 7 into 10 70 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 4 2s are 8 80 டிகிரி. இந்த மாதிரி வந்துடுச்சா? இப்போ என்ன பண்ணலாம், இதை காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் வச்சு நம்ம மாற்றலாம். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருந்தால் நமக்கு 1ன்னு வரும். இங்கே 2 தான் நமக்கு ஆன்சர் வரணும். ஸோ அப்போது இது ரெண்டுத்தையும் அப்படியே வச்சுக்குவோம். sin ஸ்கொயர் 10 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 20 டிகிரி ப்ளஸ் இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா, sin ஸ்கொயர் 90 minus 20. இந்த 70 எப்படி எழுதிக்கலாம்னா 90 minus 20ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி இதையும் sin ஸ்கொயர், அப்போ தான் நமக்கு காசாக சேஞ்ச் ஆகும். அதனால தான் sin ஸ்கொயர் 90 minus 10 80 வந்து நான் இப்படி எழுதியிருக்கேன். இப்போது sin ஸ்கொயர் 10 plus sin square 20 plus sin square 90 degree. sin இருக்கிறதால இங்கே என்ன ஆகிடும், நமக்கு cos ஸ்கொயர்னு வந்துடும். cos ஸ்கொயர் 90 minus theta 90 minus theta ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயே தான் இருக்குது. ஸோ அப்போது cos ஸ்கொயர் 20ன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்தது sin ஸ்கொயர், இதுவும் 90 மைனஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். காஸ் ஸ்கொயர் 10ன்னு மாறிடும். இல்லை இங்கே இந்த ஸ்கொயர் இப்படி போடாமல் நீங்கள் வெளியில் போட்டோம் எழுதலாம். ஓகேவா? sin தீட்டா sin 90 மைனஸ் தீட்டான்னு எழுதணும் அப்படின்னா இப்படியும் எழுதலாம் நீங்கள். ஸோ அப்போ இது இப்படி எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்லேயும் எழுதிக்கலாம். இப்படி எழுதினாலும் தப்பு இல்லை. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும், sin ஸ்கொயர் 10 ப்ளஸ் sin ஸ்கொயர் 20. இது ஸ்கொயர் உள்ளே வந்துச்சுன்னா காஸ் ஸ்கொயர் 20 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 10 டிகிரி. இப்போது இது ரெண்டுத்தையும் ஒன்றா குரூப் பண்ணிக்கலாம். sin ஸ்கொயர் 10ம் காஸ் ஸ்கொயர் 10ம். sin ஸ்கொயர் 10 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 10. அதே மாதிரி sin ஸ்கொயர் 20 பார்த்தாலே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் ஆன்சர் எப்படி வரப்போகுதுன்னு. இது ரெண்டும் சேர்த்தோம்னா நமக்கு sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதோட வேல்யூ 1 ப்ளஸ் இதோட வேல்யூ 1 is equal to 2. So it is equal to RHS, hence proved. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் இதுதான்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.